السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن مع العسر يسرا. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் பெருமான முஹம்மது முஸ்தபா அஹமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் நடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றும் நிலவற்றமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தமிழில் சில பழமொழிகள் சொல்வார்கள். ஆடி காத்தில் அம்மியும் நகரும், ஐப்பசியில் அடைமழை பெய்யும். அதே போன்று கார்த்திகையில் காஞ்சாலும் காயும், வேஞ்சாலும் பெய்யும். இப்படியாக நிறைய பல பழமொழிகளை சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம். நம்மளும் சில நேரங்களில் அது போன்ற பழமொழிகளை உதாரணமாக சொல்வது உண்டு. ஆனால் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் சொல்கிறான், மழை பொழிவதும், காற்றடிப்பதும், நிலநடுக்கங்கள் ஏற்படுவதும் இது எல்லாம் என் கைவசம் இருக்கிறது. இதுதான் உண்மையான மூமியினுடைய அடையாளம். இந்த நம்பிக்கை உண்மையான மூமியிடத்திலே இருக்க வேண்டும். பழமொழிகளை எந்த அளவுக்கு நான் நம்புகின்றோமோ அதைவிட அதிகமாக அல்லாஹ்வுடைய சொல்லாகிய குர்ஆனை நாம் நம்ப வேண்டும். குர்ஆன் நமக்கு எதை சொல்லித் தருகிறதோ அந்த கருத்துக்களை, குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த விரிவுரைகளை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். இதுதான் ஈமான் நம்மிடத்திலே முழுமை பெறுகிறது என்பதற்கு உண்டான அர்த்தம். கண்ணியமிக்கவர் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காற்றை அனுப்புவது, மழையை அனுப்புவது, இது போன்று கடுமையான நிலைப்பாடுகளை ஏற்படுத்துவது, நஷ்டங்களை ஏற்படுத்துவது, நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவது, இவை அனைத்துமே அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. சூரத்துல் லுக்மான்ல கடைசி வசனம், அதில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தன்னிடத்திலே 5 விஷயங்கள் அது எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ் தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது குறிப்பிட்ட 5 விஷயங்கள், இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ டெக்னாலஜிகள் வளர்ந்துருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்ம என்ன செஞ்சிட முடியும், அந்த டெக்னாலஜிகளை வைத்து அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அந்த வார்த்தையின் மூலமாக அதை உடைத்து எறிகின்றான். முதலாவது அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, நிச்சயமாக அல்லாஹ் அவனிடத்தில் தான் இல்முஸ் ஸாஅ, கியாமத் நாள் அப்படிங்கிறது எப்போ வருகிறது யாருக்கு தெரியும், அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இரண்டாவது வயினஸிலுல் கைஸ், மழை பொழிவது, எப்போ மழை பெய்யும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். மூன்றாவது வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், தாயினுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹ் தான் அறிவான், அது ஆனா பொண்ணாங்க அல்லாஹ் தான் தெரியும். ஆனால் இப்போ நம்ம சொல்லுவோம் டெக்னாலஜி வளர்ந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருந்து. எப்பொழுது குழந்தை உண்டானார்களோ, குழந்தை தரித்ததோ கர்ப்பப்பையிலே, அப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்க, சொல்ல முடியுமா? எந்த பொருள் சொல்லவே முடியாது. ஏன்னா குர்ஆன் சொல்லுது, சூரத்துல் மூமின் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தாயினுடைய கர்ப்பப்பையில் நம்ம என்ன செஞ்சோம், இந்திர துளியாக முதலாக நாம் ஆக்கினோம், பிறகு அதை இரத்தக்கட்டியாக ஆக்கினோம், பிறகு அதை சதை கட்டியாக ஆக்கினோம், பிறகு அதை எலும்புகளாக நாம் ஆக்கினோம், பிறகு அதற்கு நாம் சதையை கொடுத்து உருவமாக நாம் ஆக்கினோம். இதற்கு எத்தனை கால அவகாசம் தெரியுமா? கிட்டத்தட்ட 120 நாட்கள், 4 மாதங்கள்.
4 மாசத்துக்கு பிறகுதான் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது அது ஆணா பொண்ணான்னு தெரியும். அது எப்ப தெரியுமா? அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த 4வது மாதத்துல ஒரு மலக்கை அந்த கர்ப்பப்பையில என்ன செய்யற அல்லாஹ் இறக்கலாம். இப்ப மலக்கு கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தையை ஆணாக ஆக்கவா பெண்ணாக ஆக்கவா? அப்ப அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், இதை ஆணாக ஆக்கு, இதை பெண்ணாக ஆக்கு என்று. அப்பதான் நம்ம என்ன செய்யறோம், 4 மாசம் முடிஞ்ச உடனே ஸ்கேன் பண்ணோம், நமக்கு என்ன தெரியுது, இது ஆம்பளை புள்ள. என்ன புள்ளன்னு சொல்ல மாட்டாங்க, புள்ள நல்லா இருக்கான்னு மட்டும் தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஏன்னா பொம்பளை புள்ள இருக்குன்னு சொல்லிட்டோன்னு வைங்களேன், உடனடியாக என்ன செய்வாங்க, சில குடும்பத்துல அவங்களுக்கு பொம்பளை புள்ளையா பிறந்திருக்கும், பொம்பளை புள்ளன்னு செஞ்ச உடனே கலைக்க சொல்லிடுவாங்க. அது பெரிய பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடியது அது எனக்கு தான் தெரியுங்கிறான். அடுத்து 4வது, வமா ததிரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா. ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு நாளும் அது எதை சம்பாதிக்கும், ஒவ்வொரு மனுஷனும் அன்னைக்கு என்ன சம்பாதிப்பாங்க எனக்கு தான் தெரியும். வமா ததிரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத். ஒவ்வொரு ஆத்மாவும் அது எந்த இடத்துல மரணிக்கும், எந்த பூமியில, இந்தியாலையா, மலேசியாலையா, சிங்கப்பூர்லையா, பிரான்ஸ்லையா, துபாயிலையா, சவுதிலையா, எங்க மௌத்தாகும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியுங்களான் தான். இப்ப இதுல 2வது விஷயம் இப்பொழுது நாம் நம்முடைய பயானுடைய கருத்தாக நாம் எடுத்துக்கொள்வோம். மழையை பொழிய வைப்பது அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. இப்ப தொடர்ந்து 4 நாட்களாக மழை என்னது அடிச்சுட்டு ஊதுது. நம்ம சொல்லுவோம், இது மழை காலம் இல்லையே, இது குளிர் காலம் இல்லை. மழையை பொழிய வைப்பது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. உங்களுக்கு குளிரை கொடுக்கறதும் அவன் தான், வெயில கொடுக்கறதும் அவன் தான், மழையை பொழிய வைப்பதும் அவன் தான், நிலநடுக்கங்களை ஏற்படுத்துவதும் அவன் தான். அப்ப இது போன்ற விஷயங்கள் ஏற்படும் பொழுது ஒரு சில கஷ்டங்கள் நமக்கு ஏற்படுது. இப்ப கஷ்டம் எப்பொழுது ஏற்படுகிறதோ அதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு லேசை வைத்திருக்கிறார். இதேதான் குர்ஆன் சொல்லுகிறது, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக கஷ்டத்துடன் ஒரு லேசு உங்களுக்கு இருக்கிறது. கடுமையான மழை பெஞ்சிச்சு, தொழுவருக்கு பள்ளிக்குள்ள வர முடியாத சூழ்நிலை. நிறைய இடங்கள்ல தத்தளித்து கப்பலெல்லாம் போயிருக்கிறாங்க அந்த போட்ல. சில ஊர்கள்ல இடுப்பு வரைக்கும் தண்ணி, முழங்கால் வரைக்கும் தண்ணி, பள்ளிவாசலுக்கு தொழுகையே போக முடியல. இப்ப நம்ம பள்ளியில தொழுவ வந்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு சிரமப்பட்டு நம்ம இந்த 4 நாட்களாக வக்துகள் நம்ம தொழுதுறோம் அப்படின்னு. தொழு வந்தவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். இப்போ சில கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அந்த கஷ்டத்திற்கு பிறகு ஒரு லேசை, உனக்கு ஒரு நலவை நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகிறான். அப்ப மழை இறங்குவது என்பது அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. மேகமூட்டம் வந்துருச்சு, கருமேகம் வந்துருச்சு, கண்டிப்பா மழை பெய்யும், வானிலை அறிக்கை சொல்லிடுச்சு. அப்புறம் என்ன செய்யலாம் சொல்ற பார்த்தீங்களா, இது நம்மளுடைய ஈமானை பாதிக்கக்கூடிய விஷயம். ஈமானை பாதிக்கக்கூடிய விஷயம். இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப நம்ம யோசிக்கணும், ஒவ்வொரு நிலைப்பாடும் ஒவ்வொரு அசைவும் நம்முடைய அசைவாக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய பூமி வானம் அனைத்தினுடைய அசைவாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் அல்லாஹ்வின் கைவசம் இருக்கிறது என்று உண்மையான மூமின் அதை நம்ப வேண்டும். இதுதான் உண்மையான ஈமானுக்கு உண்டான அடையாளம். சரி, அப்ப மழை பெய்கிறது, இது போன்ற நிலைப்பாடுகள், கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுகிறது, இடிபாடுகள் ஏற்படுகிறது, கடுமையான மழையில மக்கள் என்ன செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க. இப்ப இது மாதிரி சூழ்நிலைகள்ல நமது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எதை கற்றுத் தருகிறது, என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை இந்த ஜும்மாவிலே சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். யார் யாரெல்லாம் இது போன்ற மலைகளிலும் இடுபாடுகளிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய விஷயத்துல 10 காரியங்கள் அதை நாம் கவனிக்க வேண்டும். இது போன்ற ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய நேரத்துல, மலைகளை சிக்கின்றிருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், கஷ்டப்படக்கூடிய மக்களுடைய விஷயத்துல 10 விஷயங்களை நாம் நம்முடைய கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும். அதில் முதலாவது, அவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன செய்யணும், ஆறுதல் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மகளார் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகன், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பேரப்பிள்ளை, அவங்க மரண தருவாயில இருக்கிறாங்க, சின்ன பிள்ளை. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்க சொல்லி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆள் அனுப்புறாங்க. இப்ப ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆள் வந்து என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, இது மாதிரி உங்களுடைய பேரனுக்கு சக்கராத்து நிலைமையில இருக்குது, உங்களுடைய மகள் உங்களை அழைத்து வர சொன்னாங்க அப்படின்னு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ போப்பா, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த மனிதனை அனுப்பி வச்சுட்டாங்க. சில நேரத்திற்கு பிறகு என்ன செய்யறாங்க, ரொம்ப வற்புறுத்தியதுடன், இது நீண்ட சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, தன்னுடைய பேரப்பிள்ளையை கையில வாங்குறாங்க, கையில வாங்கி தன்னுடைய மடியில வைக்கிறாங்க. வச்ச உடனேயே அந்த சிறு பிள்ளை, 3-4 வயது இருக்கக்கூடிய அந்த பிள்ளை சக்கராத்துடைய நிலைமை, உயிர்
தொண்டைக்குழியிலே நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்தவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்ல நீங்களும் அழுகுறீங்க அப்படின்னு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் இரக்க குணத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒருத்தவங்க மூத்தா போறாங்க அப்படின்னு அழுக வரதான் செய்யும். அது என்ன செஞ்சு நம்ம முழுமையாக கண்ணீரை நாம் அடித்து விட இயற்கையாக எல்லாம் நினைச்சிருக்கிறான். ஒவ்வொரு மூமியினுடைய உள்ளத்திலேயும் அதை வைத்திருக்கிறார். எனவேதான் நானும் அழுகிறேன் என்று சொல்லிட்டு தன்னுடைய மகளுக்கு சொன்னாங்க. இதை ஒவ்வொரு தாய்மார்களும் இதை கவனத்தில் வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பிள்ளையை இழப்பது என்பது தந்தையை விட தாய்க்கு தான் கவலைகள் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு தாய்மார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு சொன்ன இந்த வார்த்தையை மிக கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வே கொடுத்தான் அவனை எடுத்துக்கொண்டான்னு சொன்னான். அல்லாஹ்வே குழந்தையை கொடுத்தான் அவனை எடுத்துக்கொண்டான். சரி, இந்த நேரத்தில் அவங்க பொறுமையாக இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருக்கு அல்லாஹ் தஆலா குழந்தையை கொடுத்து குழந்தையை எடுத்துக்கொண்டானோ அது எப்படி இருந்தாலும் சரி, கர்ப்பப்பையிலே இறந்துருச்சு, குழந்தை இறந்தே பிறந்துருச்சு அல்லது பிறந்து இறந்துருச்சு, எப்படி இருந்தாலும் சரி அவர்கள் பொருந்தி கொள்வார்களேயானால், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்களேயானால், அல்லாஹ்வை புகழ்வார்களேயானால், நாளை கியாமத் நாளையிலே சொர்க்கத்திலே அவர்களுக்கு ஒரு மாளிகை கட்டப்படும். அந்த மாளிகைக்கு ஹம்து என்று பெயர் வைக்கப்படும். புகழுக்குரிய மாளிகை. இந்த மாளிகை யாருக்கு? யார் தன்னுடைய பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளையை இழந்தார்களோ, சிறு வயதிலேயே பிள்ளைகளை இழந்து விட்டார்களோ, அப்படிப்பட்ட தாய்மார்களுக்காக பெற்றோர்களுக்காக வைத்திருக்கக்கூடிய மாளிகை தான் இந்த ஹம்த் என்ற மாளிகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இது போன்ற இடிபாடுகளில் சிக்கியிருக்கக்கூடிய ரொம்ப கவலை இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் முதல்ல நம்ம ஆறுதல் சொல்லணும். இதை மார்க்கம் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இரண்டாவது, அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை நமக்கு என்ன செய்யணும்? அந்த வழிவகைகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும். ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க மஸ்ஜித் நபவியில இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. இப்படி வரும் பொழுது பார்க்குறாங்க, அபூ உமாமாவை தொழுகை நேரம் அல்லாத மற்ற நேரத்திலே மஸ்ஜிதிலே உங்களை பார்க்க முடிகிறது. என்ன காரணம்? அப்போ அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எல்லாமே நீண்ட ஹதீஸ், சுருக்கமான சொல்றேன். எனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் என்னை சூழ்ந்துள்ளன, எனவே நான் கவலையாக உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னா. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சில கலிமாக்களை உனக்கு நான் கற்றுத் தருகிறேன், அந்த கலிமாக்களை நீ ஓதினால் உன்னுடைய கஷ்டங்களும் தீர்ந்துவிடும், உன்னுடைய கடனும் தீர்ந்துவிடும் என்று என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துவாவை யார் கடனாளியாக இருக்கிறாங்களோ, யார் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்க அதாவது 5 நேர தொழுகைகள் எதையுமே அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? அந்த தொழுகை தான் தடுத்துடுறோம். தொழுகைக்கு பின்னால் அந்த துவாவை நீங்க கேட்டுட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டமும் நீங்கிடும், உங்களுடைய கடனும் நீங்கிடும். அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். என்ன துவாது? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன் வ நஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் வ நஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹுல் வ அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹரில் ரிஜால் என்ற இந்த துவா கற்றுக் கொடுத்தாங்க. அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்களோ காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை நான் தொடர்ந்து ஓதிக்கொண்டே வந்தேன். என்னுடைய கஷ்டமும் நீங்கியது, என்னுடைய கடனும் நீங்கியது. அதற்கு பிறகு கடன் இல்லாமலேயே என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்தேன் என்று சொன்னாங்க ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா. அப்ப கஷ்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய அந்த காரண காரியங்களையும் வழிகாட்டுதலை அவர்களுக்கு நாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. மூன்றாவது, துன்பத்திற்கான அடிப்படை காரணம் என்ன? இது போன்ற துன்பங்கள், கடுமையான காற்று, புயல், அதே போல நிலநடுக்கங்கள், சுனாமி, இது போன்ற விஷயங்கள் ஏன் வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம உணர்த்தணும். இதை நம்மளும் என்ன செய்யணும்? உணரணும். இதுக்கு ஒரு உதாரணமாக சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் 2 நண்பர்களை பற்றி அல்லாஹ் ஒரு வரலாறு சொல்றான். சூரத்துல் கஹ்ஃப்ல 32வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுக்கு போனவொன்ன சூரத்துல் கஹ்ஃப்ல இதை எடுத்து பாருங்க. அதுல அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த நீண்ட சரித்திரத்தை அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். 2 நண்பர்கள், அதை நான் சுருக்கமா சொல்றேன். அதுல ஒரு நண்பருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
2 திராட்சை பழ தோட்டத்தை அல்லாஹ் கொடுத்து அந்த 2 திராட்சை பழ தோட்டத்தை சுற்றி பேரித்த மரங்களை கொண்டு அல்லாஹ் செஞ்சான், சுற்றி அதை பாதுகாத்து வைத்தான். அந்த தோட்டத்துக்குள்ளாக ஆடுகள் எல்லாம் ஓட வச்சான். அது அல்லாத நிறைய பல கனிவர்க்கங்களை எல்லாம் செஞ்சான், கொடுத்தான். இப்படி எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்கப்பட்டவன் என்ன செஞ்சான் சொன்னா பெருமை அடித்தான். என்ன சொன்னா குரான்ல வருது, சூரத்து கஹ்ஃப்ல அந்த மனிதர் என்ன சொன்னா அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா அக்ஸரு மின் கமாலம் வஅஸு நஃபரா, தன்னுடைய தோழத்தை அவன் சொல்லி காட்டுறான், உன்னை விட பொருளாதாரத்திலும் அதே போன்ற குழந்தைகளிலும் நான் தான் மிகவும் அதிகமானவன் என்ற பெருமை அவனுக்கு வந்தது. என்ற பெருமை அல்லாஹ் மறந்துட்டான், அல்லாஹ் தான் எல்லாம் கொடுத்தான் அப்படிங்கிறத அல்லாஹ் மறந்துட்டு தன்னுடைய நண்பனிடத்துல சொல்றான், ஆனா அக்ஸரு மின்க மாலம் வஅஸு நஃபரா, உன்னை விட பொருளாதாரத்திலும் அதே போன்று நபரிலும் அதாவது குடும்பத்திலும் அதிகமான பிள்ளைகள், பெரிய குடும்பமாக நான் இருக்கிறேன் என்பதாக அவன் பெருமை அடித்தான். பிறகு அவன் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவான் என்பதையும் அவன் மறந்து விட்டான். பிறகு அந்த இன்னொரு சகோதரர், அதாவது அவருடைய இன்னொரு நண்பர் சொன்னாரு, இப்படிலாம் இருக்காதப்பா, அல்லாஹ் அவர் சொல்லுகிறான், என்னத்தை வைந்துக்க, உன்னுடைய தோட்டத்திற்குள்ளே நீ நுழையும் பொழுது லா ஹவ்ல வலா மாஷா அல்லாஹ் லா குவ்வத இல்லா பில்லா என்ற வார்த்தையை நீ சொல்லு அப்படின்னு நினைக்கிறாரு. தன்னுடைய தோழருக்கு அந்த நண்பர் சொல்றாரு. அவன் அப்படி இருந்து என்ன செய்யல, அதை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான், அவனுடைய தோட்டத்தை முழுமையாக அழித்தான் என்பதாக அந்த ஆயத்திலே முழுமையாக வருகிறது. அப்ப நாம் செய்யக்கூடிய அல்லாஹ்வை நம்பாத நம்பகத்தன்மை, மேலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தல், இது போன்ற காரியத்தின் காரணமாகத்தான் இது போன்ற துன்பங்கள் நமக்கு ஏற்படுகிறது என்ற அடிப்படை விஷயங்களை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அடுத்து 4வது, துன்பத்தை சந்தித்தவரை மீட்டெடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை மற்றவர்கள் என்ன செய்யணும், நாம் எடுத்து சொல்லணும். இது போன்ற கஷ்டங்கள்ல யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களை எப்படி மீட்டெடுக்கணும் என்பதற்காக மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு சொல்லி அவங்களை மீட்டெடுங்க என்பதாக நாம் சொல்லணும். உமையத் இப்னு கலப் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கொடுங்கோலன் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிலால் ரலியல்லாஹு சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த உமையத் இப்னு கலப் என்பவன் பிலால் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, மண்ணிலையும் சுடுமண்ணில் போட்டு என்ன செய்யறது, அவர்களை தொந்தரவு செய்யறது, இரவு நேரங்கள் என்ன செய்யறது, இது போன்ற உடம்புல சூடு வைக்கிறது, இது போன்ற ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்களை. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கிட்ட கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அதெல்லாம் நீண்ட சம்பவம், சுருக்கமாக நான் சொல்றேன். அபூபக்கர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து பிலால் என்ன செஞ்சாங்க, விலைக்கு வாங்கினாங்க. அது ஒவ்வொரு அறிவிப்புலையும் ஒவ்வொரு விதமாக வருது. சில அறிவிப்புல 5 ஊக்கியா, சில அறிவிப்புல 7 ஊக்கியாக்கள், சில அறிவிப்புல 40 ஊக்கியாக்கள், சில அறிவிப்புல 100 ஊக்கியாக்கள் கொடுத்து அவங்க விலைக்கு வாங்கினாங்க அப்படின்னு. அப்போ உபயோக கலப்பு சொன்னானா, நீ என்னிடத்துல பேரம் பேசியிருந்தா நான் உனக்கு ரொம்ப கம்மியான விலைக்கு நான் அவரை கொடுத்துருப்பேன் அப்படின்னு. அப்ப அபூபக்கர் சித்திக் சொன்னாங்களா, நீ எவ்வளவு அதிகமாக நீ கேட்டாலும் நான் என்ன செய்வேன், கொடுத்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நான் விலைக்கு வாங்கியிருப்பேன் என்று அதில் அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க. அப்போ ஒருவர் சிரமத்தில் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அதை மீட்டுவதற்குண்டான வழிவகைகள் என்ன என்பதாக மற்றவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும், ஆலோசனைகளை செய்து அவரை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்து 5வது, நாம் இந்த முன்மாதிரியாக நாம் உதவிகளை செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய உதவி இருக்கு பார்த்தீங்களா, அது பலருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மஸ்ஜித் நபவியில சஹாபாக்களோடு அமர்ந்திருந்தாங்க. சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது முகர் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தார்கள், அவங்க ஒரு கூட்டத்தார், அவங்களுக்கு பேர் முகர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூட்டத்தார்கள் மிகப்பெரிய வசதி வாய்ப்பட வாழ்ந்தவங்க. எந்த அளவுக்கு வசதி வாய்ப்புன்னு சொன்னா, அவர்களுடைய வசதி வாய்ப்புகளை பெற்று மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்க அளவுக்கு ரொம்ப வசதி வாய்ப்பட வாழ்ந்தவங்க, ரொம்ப கிராண்டா வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு மிகவும் பஞ்சகாலம் ஏற்பட்டு அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆடைகள் எல்லாம் கிழிந்து போய், உடம்பில் இருக்கக்கூடிய முடி, அவங்க இருக்கக்கூடிய நிறமெல்லாம் மாறி போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக வேண்டி வர்றாங்க. அவங்களுடைய அந்த உருவத்தை பார்த்த உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அழுகையே வந்துருச்சு. அப்ப அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை நம்ம யோசிக்கணும். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாங்க, பிலால் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பாங்கு சொல்லுங்கன்னா பாங்கு சொல்லப்பட்டுச்சு. லுஹர் தொழுகையை தொழு வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழு வச்சதற்கு பிறகு மிம்பர் படியில ஏறினாங்க.
மிம்பர் படியில் ஏறி ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. வறுமையிலே வாடி இருக்கக்கூடிய, மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த முதல் கூட்டத்தாருக்கு உதவி செய்பவர்கள் யார், உதவி செய்பவர்கள் யார் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்ய, உங்களால் முடிந்த அளவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு. ஒவ்வொரு சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களால முடிந்த அளவுக்கு சில பேர் என்ன செஞ்சாங்க, திருகங்களை கொண்டு வந்தாங்க, சில பேர் தானியங்களை கொண்டு வந்தாங்க. ஒரு சகாபா என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய 2 கையிலையும் தூக்க முடியாத அளவுக்கு 2 மூட்டை அளவுக்கு உணவு தானியங்களை தூக்கிக்கிட்டு தூக்க முடியாம தூக்கி கொண்டு என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வச்சாங்க. இதை பார்த்த உடனேயே மற்ற சகாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நம்மளும் வந்து அதிகமாக செய்யணும் அப்படின்ட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, மூட்டையை கொண்டு வந்து அங்க ரசூலுல்லாஹ் முன்னாடி கொண்டுட்டாங்க. ஒட்டணும்னு பார்த்தா 2 மலை அளவு, 2 குவியல் அளவுக்கு ஒரு உணவு அவங்களுக்கு சேர்ந்துருச்சு அந்த கூட்டத்தாருக்கு. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன், இஸ்லாத்துல ஒரு அழகிய ஒரு நடைமுறையை யாரை கொண்டு வருவாரோ பலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா பஅதஹு, அதனுடைய கூலி அவருக்கு உண்டு. வ அஜ்ரு மன் அமில பிஹா பஅதஹு, அதற்கு பின்னால் அவர் செய்யக்கூடிய அனைத்து அமல்களுக்கும் அவருக்கு கூலி உண்டு. மின் கைரி அன் யன்குஸ மின் உஜூரிஹிம் ஷைஆ, அவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பதன் மூலமாக யார் கொடுத்தாரோ அவருக்கு எந்த விதமான நன்மைகளில் குறைவை ஏற்படுத்த முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப பிறருக்கு என்ன செய்யணும், கொடுப்பது, பிறருக்கு உதவி செய்வது என்பது, அந்த உதவி வந்து பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கும். இந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, 2 கையில 2 மூட்டை தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அதை பார்த்த உடனே மற்ற சஹாபாக்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு. அப்ப இந்த சம்பவத்தின் நமக்கு என்ன தெரியும் தெரியுமா, செய்யணும்னு முதல்ல முன் வரும். அவர் முன் வந்து நம்ம செய்யும் பொழுது பிறருக்கு என்ன செய்யும், அதுல ஒரு ஆர்வம் வந்து நம்மளும் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படும். இது போன்ற விஷயத்தை மார்க்கம் சொல்லி தருது. இதுல மிக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த முகர்ங்கிற கூட்டத்தா இருக்காங்கல்ல, அவங்க முஸ்லீமே கிடையாது, இஸ்லாத்துக்கே வரல. இஸ்லாத்துக்கே வராத ஒரு மிகப்பெரிய கூட்டத்தாருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த கூட்டத்தார்கள் தான் பத்ர் யுத்தத்திலேயும் உஹது யுத்தத்திலேயும் இஸ்லாத்திற்கு எதிராக எதிரணியில் நின்ற மக்களே ஒன்று. உஹது யுத்தத்திலேயும் பத்ர் யுத்தத்திலேயும் இஸ்லாமியர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் கொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எடுத்தவங்க இந்த கூட்டத்தார்கள். அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, உதவி செய்து அவர்களை உயர்த்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் எந்த அளவிற்கு மனித நேயத்தை போதித்திருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த 6வதாக அதே போன்று மனித நேயத்துடன் நாம் என்ன செய்யணும், அவரிடத்துல நாம் நடந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம் கடுமையான பஞ்சம். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாங்க சொன்னா, மக்கள் கூட்டத்தினர்கள் என்ன செய்யறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபாவுடைய வீட்டுக்கு முன்னால வந்து தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு ஏற்ற பிரச்சனை நம்ம என்ன செய்யணும், நேரா கலெக்டர் ஆஃபீஸுக்கு போறோம்ல, அது மாதிரி என்ன செய்யறாங்க, மொத்த மக்களும் சேர்ந்து கலீஃபா அபூபக்கர் சித்திக் இல்லாதவனுடைய வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க. அபூபக்கர் இல்லாதவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. இப்போ அவங்களுக்கு கையில காசும் இல்லை, ஹசானாவில் பார்த்தோம்னு சொன்ன பைத்துல் மால்ல ஒண்ணுமே இல்லை, என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த நேரத்துல தான் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வியாபார கூட்டம் ஷாமுக்கு போயிருந்தாங்க. ஷாமுக்கு போயிட்டு மீண்டு வரும் பொழுது நிறைய பொருட்கள் லாபத்தை ஈட்டி கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 1000 ஒட்டகங்கள் சுமந்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கொண்டு வர்றாங்க. யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சரித்திர ஆசிரியர்கள் எழுதுறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டுல ஒரு ஒட்டகம் நின்றுச்சுன்னு சொன்னா, அது முதல் ஒட்டகம். 1000வது ஒட்டகம் எங்க நின்றுச்சுன்னு சொன்னா ஷாம் தேசத்தில் நின்றுச்சுட்டாங்க. அப்ப எங்கிருந்து எங்க வரைக்கும் அவங்களுடைய பொருளாதாரம் இருக்கு என்பதை நாம கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அனைத்து அந்த 1000 ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் அந்த பஞ்சத்தில் அடிப்பட்ட அந்த மக்களுக்கு முழுமையாக கொடுத்தாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எல்லாத்தையும் வச்சுங்கன்னா இந்த மனம் யாருக்கு வரும்? யோசிச்சு பாருங்க. 1000 ஒட்டகங்கள் சுமந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை, அதில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அனைத்து மக்களுக்கு கொடுத்தாங்க, பஞ்சத்தில் அடிப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாங்க என்று சொன்னால் எந்த அளவுக்கு மனித நேயத்துடன் நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்று ஒரு நிலைப்பாடு, இதே போன்ற தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும். கொடுத்துட்டு உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க,
இந்த 1000 ஒட்டகங்களை நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா, இது கொடுத்ததுக்குள்ள காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நன்மையை கொண்டு வருவாரோ அவருக்கு அதே போன்று 10 நன்மையை நான் என்ன செய்வான் கொடுப்பேன். நான் 1000 ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பாதையில நான் கொடுத்துருக்கிறேன், மக்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அல்லாஹ் என்ன செய்வான், இது 10 மடங்கா ஆக்கி நாளைக்கு மறுபடியும் என்ன செய்வான் கொடுப்பான். அந்த நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்துச்சு. குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆயத்தினுடைய கருத்துக்களையும் அதில் உட்பொருள்களை என்ன செஞ்சிருந்தாங்க, அவர்கள் விளங்கி இருந்தாங்க. இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, இது 6வது விஷயம். 7வது விஷயம் சொன்னா, நலம் நாடுவதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? ஒருத்தருக்கு நம்ம வந்து நலவை நாடுறோம், சிரமத்தில் இருக்கிறாரு, நல்லது செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய நோக்கம் என்ன என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இரஹமு அஸீஸ் கௌமின் தல்ல வ கனியன் இஃப்தரக வ ஆலிமல்லாஹ் பைன ஜுஹாலின். இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தன்னுடைய சுற்றி இருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, கண்ணியமானவர்கள் இடிவடைந்திருக்கக்கூடிய அந்த நிலைமையில இருக்கும் பொழுதும், அதே போன்று வசதி படைத்தவர்கள் மிகவும் வறுமை கோட்டிலே அவர்கள் இருக்கும் பொழுதும், அறிவுடையவர்கள் முட்டாள்களிடத்திலே மாட்டிக்கொள்ளக்கூடிய அந்த நிலைமையிலே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அவங்க என்ன செய்ய, நீங்க உதவி செய்யுங்க. இப்போ உதவி செய்யக்கூடிய நோக்கம் என்ன? ரொம்ப சிரமத்தில் இருக்கிறார், ரொம்ப பணக்காரராக இருப்பார், பெரிய கோடீஸ்வரராக இருந்திருப்பார், ஏதேனும் ஒரு வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்குள் வழியில்லாமல் நினைஞ்சிருவாரு ஆயிருப்பார். அப்ப அவருக்கு உதவி செய்யக்கூடிய நோக்கம் என்ன? இப்பொழுது நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால் அவர் நாளை மீண்டும் அவர் கோடீஸ்வரராக ஆகும் பொழுது அவர் மற்ற மக்களுக்கு என்ன செய்வார், உதவிகள் செய்வார். இதுதான் இந்த ஹதீஸினுடைய நோக்கம் என்பதாக ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. அடுத்து 8வது அடிப்படை தேவைகள் என்ன செய்யணும், அவனுக்கு நாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அவனுக்கு இப்போதைக்கு என்ன தேவை? ஏதோ ஒரு சூழல்ல இது போன்ற புயல்ல மாட்டிக்கிட்டாங்க, அப்ப அவனுக்கு தேவை என்ன? இருக்கக்கூடிய இடம். ஏன்னா வீட்டுக்குள்ள தண்ணி போயிடுச்சு, வீட்டுல இருக்க முடியாது. அப்ப அவனுக்கு இருப்பதற்கு இடம், உண்ண உணவு, உடுத்துவதற்கு உடை. இந்த 3 விஷயங்கள் அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும், செய்து கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், ஐயுல் இஸ்லாமி ஹைரும், இஸ்லாத்துல எது மிக சிறந்தது என்பதாக கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துத்இமு தஆம, உணவளிப்பது, வ துக்ரிமு ஸலாம அலா மன் அரஃப்த வ மன் லம் அரஃப்த, உங்களுக்கு யார் அறிமுகமாக இருக்கிறாரோ அவராக இருந்தாலும் சரி, அறிமுகம் இல்லாதவராக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் சலாத்தை பரப்புவது என்ற 2 விஷயத்தை ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதில் முதலாவது உணவளிப்பது. இப்ப கஷ்டப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு உணவளிப்பது என்பது இஸ்லாத்திலேயே சிறந்த ஒரு அமல் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று 9வது, இது மிக முக்கியமானது. சில பேர் என்ன செய்வாங்க சொன்னா, தான் ஊரை விட்டுருவாங்க, விட்டுவிட்டு மற்ற மாநிலங்கள் மற்ற ஊர்களுக்கு என்ன பக்கத்து ஊருக்கு அவர் என்ன செய்வார். ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க தெரியுமா? முதல்ல அண்டை வீட்டார இது போன்ற சிரமமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உன்னுடைய அண்டை வீட்டாரை நீ பார். அண்டை வீட்டார் பசித்திருக்கும் பொழுது நீ புசிக்காத எது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் வீட்டில் வந்து குழம்பு கொதிக்குதா, அதிலிருந்து கொஞ்சம் கொடு. பக்கத்து வீட்டில் ஏழையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடு. முதல்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை முதல்ல நம்ம பார்க்கணும். இப்போ இதில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு 4 நாட்களாக கடுமையான மழை, அன்றாட வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது. நமக்கு தெரியும் யார் யாரெல்லாம் அன்றாட வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு. இந்த கடுமையான மழையில் அவனுக்கு வேலை இல்லை, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதலாவதாக நம்முடைய உதவிக்கரங்களை நாம் நீட்ட வேண்டும். இதுதான் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அண்டை வீட்டார் பசித்திருக்கும் பொழுது நீ புசிக்காது. முதல்ல நமக்கு பக்கத்துல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை நம்ம பார்க்கணும், அன்றாடம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்கணும். இது போன்ற புயல் அடிக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு நேரத்துல இப்ப இந்த புயலுக்கு கூட ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, பொங்கல் புயல். அதுல வேற பொங்கல்னு வச்சாங்க, அரபி நாட்டுல தான் அந்த பேரு, அரபிக்காரன் தான் அந்த பேரை வச்சாங்க பொங்கல் புயல் அப்படின்னு. அது வந்து நாளைக்கு தான் கரையை கடக்குதுன்னு சொல்றாங்க. இது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அல்லாஹ் அந்த புயலை அடிக்கவும் செய்வான், அடிக்க வைக்கவும் செய்வான், அதை மாற்றி வேறு பக்கங்களை திசை திருப்பவும் செய்வான். அல்லாஹ் நம்ம துவா செய்யும், அதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்போ 9வதாக அவங்க சொல்றாங்க, நீ அண்டை வீட்டாரை பார், உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய அண்டை வீட்டாரை பார். அவர் யாராக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், யஹூதியாக இருக்கட்டும், நசரானியாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்துவராக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் மனித நேயத்தினுடைய அடிப்படையில் அவருக்கு நீ உதவ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். 10வது விஷயம் என்னன்னு சொன்னா, இது போன்ற
திடுக்கமான விஷயங்கள், நிலநடுக்கங்கள், புயல்கள், சுனாமிகள் ஏற்படக்கூடிய இந்த நேரத்தில் அதன் மூலமா நாம் படிப்பினைகளை பெற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே நடக்கக்கூடிய அந்த கொடுமையான கொடூரமான அந்த வேதனையை நீங்கள் சுவைக்க இருக்கின்றீர்கள். அதற்கு ஒரு முன் உதாரணமாக அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு அட்வான்ஸாக சிறு சிறு வேதனைகள், இது போன்ற புயல் அடிக்கிறது, நிலநடுக்கம் ஏற்படுறது, பூமி பறக்கிறது, அல்லாஹ் என்ன சொல்றான், இது சின்ன வேதனைங்கிறான். குர்ஆன்ல வருது. அலிஃப் லாம் மீம் சஜ்தால அல்லாஹ் சொல்றான், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பரில் லஅல்லஹும் யர்ஜிஊன். நாளை மறுமை நாளில் நீங்கள் பெரும் பெரும் வேதனையை நீங்கள் சுவைக்க இருக்கின்றீர்கள். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய வேதனை தான் இது. மினல் அஸாபில் அத்னா, இருக்கக்கூடிய வேதனைகளிலேயே மிகவும் சிறிய வேதனை என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதை நாம் சுவைத்து செய்கிறோம். அப்ப மழை பெய்யுது, புயல் அடிக்குது, காத்து கடுமையாக அடிக்குதுன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய வேதனை இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய வேதனை ஏன் இறங்குது, அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லஹரல் ஃபஸாது ஃபில் பஹரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். இது போன்ற வேதனைகளை கடலிலும் பூமியிலும் நாம் ஏன் வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால், பிமா கஸபத் ஐதின் நாஸ், மக்கள் தன்னுடைய கரங்களால் செய்திருக்கக்கூடிய பாவத்தின் காரணமாக, லியுதீகஹும் பஅதுல்லதி அமிலு, அவர்கள் சில பேர் செய்திருக்கக்கூடிய அந்த காரணத்தினாலே அவர்களை நாம் சுவைக்க செய்கிறோம். ஒரு சில பேர் செய்யக்கூடிய பாவத்தினால அல்லாஹ் என்ன செய்யறான், ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹ் தண்டிக்கிறான். ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹ் என்ன செய்யறான், தண்டிக்கிறான். ஒரு தடவை சஹாபாக்கள் பெருமான ஸல்லல்லாஹு கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், நல்லோர்கள் இருக்கக்கூடிய நேரத்துல இது போன்ற தீய விஷயங்கள், இது போன்ற பூமி விழுங்குறது, சுனாமி வர்றது, காத்தடிக்கிறது, இது மாதிரிலாம் ஏற்படுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பாவங்கள் அதிகமாகும் பொழுது அப்படின்னா, பாவங்கள் அதிகமானா இது மாதிரி நடக்கும். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, நம்மோட நல்லோர்கள் இருந்தாலும் அப்படி நடக்குமா, நல்லோர்கள் இருந்தா நடக்குமா, அவர்களுக்கு சேர்த்துதான் தண்டனை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நல்லோர்கள் இருக்கும் பொழுது யார் தீமை செய்கின்றார்களோ அவர்களுடைய தீமையின் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இது போன்ற காரியங்கள் எல்லாம் நல்லவர்களையும் அது பாதிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். ஆகவே நாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 10 விஷயங்களை நாம் கவனத்தில் கொண்டு அடிக்க இருக்கின்ற இந்த புயல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புயலை விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திசை திருப்பி அது கடலிலேயே அடிக்கக்கூடிய அந்த தருணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. இது போன்ற கொடூரமான விஷயங்கள், கொடூரமான செயல்களை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புயல், காற்று, மழை, அதிகமாக மழை பொழிவது, கடுமையான காற்று அடிப்பது, பூமி விளங்குவது, நிலநடுக்கங்கள் ஏற்படுவது, இது போன்ற பெரும் பெரும் ஆபத்துகளை விட்டும் நம்மையும் நமது குடும்பத்தாரையும் பெற்றோரையும் நம்முடைய சகோதர சகோதரிகளையும் உலகத்தில் வாழக்கூடிய கோடான கோடி முஸ்லிமான ஆண்கள் பெண்களை அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.